மார்நாதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். இப்ப யோசித்து பாருங்க, இயேசுவை யாரும் பார்த்ததில்ல, இயேசுவை தொட்டதில்ல, பேசினதில்ல, அவரை ஒரு உருவமா வச்சு கூட கும்பிடுறதில்ல. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். மத்த தேவர்கள், உலகத்துல தேவர்களாக சொல்லப்படுகிற காரியங்களை அவர்கள் சேவிக்கிறதற்கு ஏதோ ஒரு சிலையோ ஏதோ ஒரு காரியமோ இருக்குது. மத்த மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு ஏதோ ஒரு பொருள் சம்திங் இருக்கு அவர்கள் சேவிக்கிறதற்கும் தங்களுடைய இறைவனை பின்பற்றுவதற்கும். ஆனா நமக்கு இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு உருவமோ எதுவுமே இல்ல. ஆனா எப்படி இத்தனை திரளான கூட்ட ஜனங்கள் தேவனுக்காக மரிக்கும் அளவிற்கும் உயிரை கொடுக்கும் அளவிற்கும் ஏன் பின்பற்றுகிறார்கள்? ஏசப்பா சொல்றாரு, நீ எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்காத, யாதொரு சொரூபத்தையும் உண்டாக்காத. நீ என்ன செய், நீ என்னை பின்பற்று. அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமா தான் ஜனங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். தம்முடைய வார்த்தையின் மூலமாக தான் எல்லாவற்றையுமே தேவன் செய்வார். அப்போ அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இத்தனை லட்ச ஜனங்கள் தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? விசுவாசம். ஆண்டவர் வெளிப்பிரகாரமா ஜனங்களோடு இது செய்து வெளிப்பிரகாரம் அல்ல, இருதயத்தை கேட்கிறதா இருக்கார். உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் விசுவாசம். விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் அதை தொடுகிறார். அதனாலதான் ஆண்டவர் அந்த காரியத்தை ஒரு மனுஷன் கிட்ட இருக்கிறது அவனுடைய இன்டர்னல், அவனுடைய தாட்ஸ், அவனுடைய பிலீவ் சிஸ்டம் தான் அவனை லீட் பண்ணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவன் சாப்பிடுற சாப்பாடு, அவன் உடம்புல இருக்கிற தெம்பு, இது அது இல்ல. ஒரு மனிதனை லீட் பண்ணுவது அவனுடைய பிலீவ் சிஸ்டம். ஒரு மனுஷனோட பிலீவ் சிஸ்டம் தான் அந்த மனுஷன் நடத்தி கொண்டு போகும். ஒரு மனுஷன் அவங்களுடைய இருக்கிற வெளிப்பிரகாரமான வாழ்க்கை எதை மேனிஃபெஸ்ட் பண்ணும்னா அவங்களுடைய பிலீவ் சிஸ்டமை மேனிஃபெஸ்ட் பண்ணும். அவங்க என்ன பிலீவ் பண்றாங்களோ, அவங்க என்ன நம்புகிறார்களோ அதை பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்வா இருக்கட்டும், அவர்கள் செய்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அவர்கள் என்னத்தை நம்புகிறார்களோ அதை சார்ந்துதான் இருக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் தேவனை ஒரே பற்றி பிடிக்கிற பிள்ளைகளாய், தேவனை சார்ந்து கொண்டு தேவன் மேல் வைராக்கியம் இருக்கிற பிள்ளைகளாய் எப்படி மாற்றப்படுகிறோம்னா நம்முடைய விசுவாசத்தை வைத்து. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ விசுவாசிக்கிற நாம் எதை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசப்பா என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்திற்கு பதில் செய்வார், எனக்காக சர்வத் காரியத்தை செய்து கொடுப்பார், என்னை நடத்துவார், என்னை அபிஷேகம் செய்வார், என் காரியங்களை மாற்றுவார், எனக்காக வழக்காடுவார், யுத்தம் செய்வார்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்ம கூட இருக்கிறதுனால்தான் நம்ம எல்லாவற்றையுமே செய்கிறோம். அப்போ அதே போலதான் இன்றைக்கு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18:3. நீ மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால், நீங்கள் குழந்தையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிப்பதில்லைன்ட்டு வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்ப தானே பிள்ளைகள் போல அப்படின்னா சைல்ட் லைக் ஹார்ட், சைல்ட் லைக் மைண்ட் செட், நாட் சைல்ட் லைக் ஆட்டிடியூட். ஆட்டிடியூடு குறித்து தேவன் சொல்ல, சிறு பிள்ளைகளை போல இருதயம், சிறு பிள்ளைகளை போல வாழ்வு, சிறு பிள்ளைகளை போல விசுவாசம். அப்போ இது இல்லாவிட்டால் உன்னால பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள முடியாதுன்னு வசனம் சொல்லுது. நிறைய நேரத்துல நமக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ், நம்மளால ஏன் உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும்னா நம்ம ரீசன் அவுட் பண்றோம், காரணத்துக்கு ஏன் இப்படி, ஏன் இதை செய்யறாங்க, ஏன் இது, ஏன் அது. அப்படி இல்லாமல் நாம் என்ன செய்யணும், நம்ம தேவனை விசுவாசிக்கணும். அப்ப இருதயத்தின் மூலமா தான் உங்களால தேவனை கிட்டி சேர முடியுமே தவிர மற்றபடி வேற எந்த காரியம் மூலமாக கிட்டி சேர முடியாது. இருதயத்தின் மூலமாக தேவ சமூகத்திலே நாம் செல்லணும். ஜனங்கள் எல்லாமே இது ஏன் நடந்தது, அவர் ஏன் பேசல, அவர் ஒரு மனுஷனா தானே வந்தாரு, அவர் எப்படி கடலா கும்புறது, அவரை ஏன் பின்பற்றீங்களா, இது என்ன அது என்ன, இல்ல இல்ல இல்ல. அவர் இறைவன், எனக்காக நான் செய்த பாவத்திற்காக, மனு குலத்துடைய பாவத்திற்காக மனுஷ ரூபத்துல, அடிமையின் ரூபத்துல வந்து எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கார். அவர் வந்து சும்மா போகல, அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்காரு. ஏன்னா ரத்தம் மாத்திரமே, சிந்தப்படுகிற ஒரு பரிசுத்தம் மாத்திரமே பாவத்தை கழுவும். வேற எந்த ஒரு காரியமே பாவத்தை கழுவார். நீங்க மிகுதியான தர்மம் செஞ்சாலும், நீங்க ஆஸ்தி, உங்களுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் விற்று போட்டாலுமே உங்களுக்கு அதனால பரலோக ராஜ்யத்துல இடம் கொடுப்பார்கள், பரலோக ராஜ்யத்துல இடம் கிடைக்கும், நீங்கள் மோட்சத்தை அடைவீர்கள் கிடையாது. மோட்சத்திற்கு போகணும்னா நீங்கள் பாவம் இல்லாமல் இருக்கணும். அப்போ அந்த பாவத்தை கழுவக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
அப்போ அந்த ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த ரத்தத்தை நாம் பற்றி பிடிக்கும் பொழுது, தேவன் நம்மை கொண்டு பலமான, பெரிய, வல்லமையான காரியங்களை செய்ய அவர் போதுமான தேவனா இருக்கார். அப்போ நம்ம எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா, தேவனை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்பிள்ளைகளை போல கர்த்தர் இருக்க சொல்றாருன்னா, சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? காரியத்தை அப்சர்வ் பண்ணி அப்படியே செயல்படுத்துவார்கள். அவர்கள் கொஸ்டின் அவுட் பண்ண மாட்டாங்க, ரீசன் அவுட் பண்ண மாட்டாங்க. அந்த காரியத்தை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த காரியத்தை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே அவர்கள் செயல்படுத்துவார்கள். அப்போ நம்ம எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், எப்பேற்பட்ட ஜனமா இருக்கணும் அப்படின்னா, தேவனை உறுதியை பற்றி பிடித்து தேவனை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்போ அதற்கு ஒரே ஒரு விஷயம் நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் தான் அந்த காரியங்களை நமக்காக செய்து கொடுக்கும். நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு எல்லாவற்றுமே தேவன்கிட்ட இருந்து காரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நம்முடைய விசுவாசம் தான் தேவனிடம் பெரிய பெரிய காரியங்கள், ரகசியங்கள் எல்லாம் கொடுக்க முடியும். அதனாலதான் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தை விட பலமானது எதுவுமே இல்லை. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமா இருக்கிறது. அப்ப உலகத்தை ஜெயிக்கணும், காரியங்களை ஜெயிக்கணும், போராட்டத்தை ஜெயிக்கணும், ஒரே பலமான காரியம் நம்முடைய விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தை சார்ந்து கொண்டு விசுவாசத்தை பற்றி பிடிக்கும் பொழுது நமக்கான பலமான காரியத்தை நாம் சுலபமாய் பெற்றுக்கொள்ளலாம். நாம் சுலபமாய் காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு அவசியம்னா, நம்முடைய விசுவாசத்தை வைத்துதான் நாம் தேவனிடம் எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய விசுவாசத்தை வைத்துதான் தேவனிடம் சகல காரியத்தையும் நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப விசுவாசம் தான் இருக்கிறது ரொம்ப பலமானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயக்குகிறதே அவனுடைய பிலீஃப் சிஸ்டம் தான். அப்போ அந்த பிலீவ் சிஸ்டத்தோட உச்சகட்டம் தேவன் அந்த விசுவாசத்தை எடுத்து, அந்த விசுவாசத்தை நீ என் மீது வை, விசுவாசத்தை நீ பயன்படுத்து, உன் விசுவாசத்தை நீ அறிக்கையிடு. அப்ப அந்த விசுவாசத்தை அறிக்கையிட உன்னுடைய காரியங்கள், வாழ்க்கையும் எல்லாம் அந்த விசுவாசத்தின்படி மாற்றப்படும். விசுவாசம்னா விசுவாசம் என்ன? விசுவாசம் யார் மேல வைக்கணும்? விசுவாசம் எங்க வைக்கணும்? விசுவாசம் என்பது என்னுடைய இறைவன் மீது நான் வைப்பது. ஏசப்பா எனக்காக ஜீவனை கொடுத்திருக்காரு, என்னுடைய பாவத்தை கழுவி இருக்காரு, என்னுடைய ரத்தத்தை, என்னுடைய பாவத்தை கழுவி அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், என்னை பலப்படுத்திருக்கிறார், எனக்கு துணை நின்றுக்கிறார். அப்ப விசுவாசம்னா யார் மேல விசுவாசம்? ஏன் விசுவாசம்? எதுக்காக விசுவாசம்? அப்போ விசுவாசம் என்பது நாம் இயேசுவை நம்பிக்கொண்டிருப்பது. இயேசுவின் மீது வைக்கும் உங்கள் நம்பிக்கைதான். என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தத்தை ஊற்றி என்னுடைய பாவத்தை அவர் கழுவியிருக்கிறார். எனக்காக காணக்கூடாத இறைவன் மனுஷ ரூபத்துல வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ இதெல்லாம் தான் விசுவாசம். இதெல்லாம் தான் நான் ஜெபிக்கும் பொழுது என் ஜெபத்தை கேட்பார், அவர் என்னை பாதுகாப்பார், எனக்கு துணை நிற்பார், என்னை நடத்துவார், என்னை அபிஷேகம் செய்வார், என் வாழ்க்கையை மாற்றுவார், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அப்போ நம்முடைய விசுவாசம் தான் இது எல்லாவற்றிற்கும் காரணமா இருக்கிறது. அப்போ நாம் விசுவாசிக்கும் பொழுது அவரிடமிருந்து காரியத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த விசுவாசம் என்பது என் மீது நான் வைக்கிறதல்ல, என்னுடைய சுய தெம்பையோ சுய பலத்தையோ நம்பில்ல. என்னை உண்டாக்கின தேவன், வல்லமையான தேவன், பரிசுத்தமான தேவன், யெகோவா தேவன், அவர் மேல நான் வைப்பதுதான் விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் உறுதியா இருக்கும் பொழுது, அந்த விசுவாசத்துல அவரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவன் என்னுடைய வாழ்க்கையில பலமான பெரிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இவ்வளவுதான் விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தோடு நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நம்ம எல்லாவற்றையும் செய்யும்போது தேவனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியத்தை செய்யும். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாய் இருப்பது நம்முடைய விசுவாசம். இப்ப உலகத்தை ஜெயிக்கணும், உலகத்தின் காரியத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு விசுவாசம் அதிகமா தேவைப்படுது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமா தேவைப்படுது. சோ அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, சிறு பிள்ளையை போல. ஏன் ஆண்டு சின்ன குழந்தைங்க அப்படியே பிலீவ் பண்ணுவாங்க. சின்ன குழந்தை அந்த சைல்ட்ஹுட் பருவத்துல அவங்க செய்யறதுதான் அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே அவங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது. என்ன பாக்குறார்களோ, என்ன நம்புகிறார்களோ அதை அப்படியே செய்வார்கள். அதைத்தான் அந்த சைல்ட் லைக் ஃபெய்த் தான் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்காரு. அப்படி அந்த சைல்ட் லைக் ஃபெய்த்தோட நீங்க அவர் சமூகத்துல போகும்போது, அவர்கிட்ட இருந்து காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள் நினைக்கும் பொழுது, உங்களால சுலபமா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களால சுலபமா காரியத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். சோ இதைத்தான் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நாம் அவரை உறுதியை பற்றி பிடிக்கிறவர்களாக இருக்கணும். அவரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்ம இந்த விசுவாசத்தோடு அவர்கிட்ட போகும்பொழுது, நாளைக்கு அப்புறம் இப்பவே அற்புதம் கொடுக்கப்படும், இப்பவே ஆச்சரியமான காரியங்கள் கொடுக்கப்படும். அவர் வல்லமையான தேவன், அவர் எதையும் செய்வார், சர்வத்தையும் செய்வார். சகலவற்றும் தேவன் செய்ய போதுமானவர் இருக்கார். அவரை மாத்திரம் உறுதியை சார்ந்து கொண்டிருக்கும். அவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடித்தால் மாத்திரம் போதும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வார். வாங்க ஒரு விசை ஜெபிக்கலாம். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி, பரலோக தேவனே உமக்கு நன்றி.
எம்மானுவேலரே உமக்கு நன்றி. என்னை நடத்துபவரே, சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனே, வானத்தையும் உண்டாக்கினவரே, தேவாதி தேவனே உமக்கு நன்றியப்பா. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றியப்பா. இந்த நேரத்திலும் இந்த வேலையும் முகத்தை தேடி வந்திருக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு அப்பா அந்த கடுகளவு விசுவாசத்தின் உள்ளத்துக்குள்ளே வையும் ஆண்டவரே. அந்த குழந்தை போன்ற விசுவாசத்தின் உள்ளத்துக்குள்ளே வையும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தின் மூலமாக செயல்படுகிற இருதயத்தை கொடுப்பீராக. தேவனே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ராஜாவே உடைய கரத்துல விட்டு கொடுக்கிறேன். சர்வத்தையும் விட்டு செய்யுங்க ஆண்டவரே. என்னை ஆசிர்வதிக்கும் என் தேவனே, என்னை நடத்தும் என் தேவனே, என்னை பலப்படுத்தும் என் தேவனே, சகாயம் செய்யும் என் துணையாளரே உமக்கு நன்றி அப்பா. என்னோடு கூட இருப்பவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உண்மை முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் நீர் பதில் செய்ய போகிறீர். எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்ற போகிறீர். எங்களை மென்மேலுமாக உயர்த்த போகிறீர். சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. நீர் ஜெபங்களை கேட்டமைக்காக உமக்கு நன்றி. சர்வத்தையும் செய்ய போறமைக்காக நன்றி. வல்லமையின் தேவனையுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தினாலும் ஆவினால் நிறைத்தருளுங்க. முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். எங்க வாழ்க்கையில் நீர் செய்ய போகிற அற்புதத்திற்கும் எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற பலமான காரியத்திற்கும் உமக்கு நன்றி சுவாமி. நீர் ஆசீர்வதிங்க, நீர் பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.